ஹலோ மக்களே, வெல்கம் டு சேவை கதிர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகளிர் உரிமை தொகை இன்னும் நிறைய பேருக்கு வரல. அவங்க எப்படி மேல்முறையீடு பண்ணுறது, அவங்களுக்கு வரலன்னா நம்ம என்ன மூலயமா நம்மளோட குறைதீர் எப்படி பண்ணுறது, அதுவும் இல்லாமல் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் மூலயமா அதை எப்படி நம்ம இஷ்யூ ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மகளிர் உரிமை தொகையை அப்ளை பண்ணி உங்களுக்கு வரலன்னா உங்களுக்கு நீங்கள் மேல்முறையீடு பண்ணலாம். அது மேல்முறையீடு பண்ணுறதுக்கு இதுதான் வெப்சைட்டு, அஃபிஷியல் வெப்சைட்டு kmut.tnega.org. இது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு இதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். முகப்பு திட்டம் பற்றி, இ சேவைகள், குறைதீர் அப்படின்னு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைதீர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குறைதீர்வு அதுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே வரும். குறைதீர்வு தெரிவிப்பவர் விவரம், நீங்கள் வந்து விண்ணப்பதாரர் பெயர் இங்கே கொடுக்கணும், உங்களோட ரேஷன் அட்டை நேம் இங்கே கொடுக்கணும், அதுக்கப்புறம் குடும்ப தலைவரோட பெயர் இங்கே கொடுக்கணும், கைபேசி எண் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஓடிபி ஒன்று வரும். அதை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குறைதீர் வகை என்னன்னு கேட்டிருக்காங்க. குறைதீர் வகை நீங்கள் வந்து எதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு வராதவங்க மட்டும்தான் இதில் வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ண முடியும். நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா இதில் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து இன்னும் மகளிர் உரிமை தொகை வராமல் இருக்கும். அவங்க மட்டும்தான் இந்த வெப்சைட்டில் வந்து குறைதீர் அவங்க மட்டும்தான் மேல்முறையீடு பண்ண முடியும். புதுசாக அப்ளை பண்ணுறவங்க இல்லை அதுக்கு முன்னாடி பண்ணவங்க அவங்களாம் யாருமே இங்கே வந்து மேல்முறையீடு பண்ண முடியாது. அதுக்காக தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் நியூஸும் ஓடிட்டு இருக்கு. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2வது கட்டத்தில் விண்ணப்பித்த பயனாளிகள் மட்டுமே குறைதீர்களை சமர்ப்பிக்க இயலும். ஏற்கனவே குறைதீர்வு சமர்ப்பிக்கப்பட்ட குடும்ப அட்டை எண் மற்றும் கைபேசி எண்ணை பயன்படுத்த மீண்டும் குறைதீர் பண்ண முடியாது. நீங்கள் ஆல்ரெடி ஒன்ஸ் நீங்கள் இது வந்து மேல்முறையீடு பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு டைம் மேல்முறையீடு பண்ண முடியாது. ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நீங்கள் மேல்முறையீடு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு இன்னும் மகளிர் உரிமை தொகை வரலன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து மேல்முறையீடு பண்ணலாம். அப்படி நீங்கள் இங்கே மேல்முறையீடு பண்ணியும் உங்களுக்கு அமௌண்ட் வரல, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வந்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அப்ளை பண்ணவங்க எல்லாருக்கும் வந்து டிசம்பர் மாதத்திலிருந்து 1000 ரூபாய் போட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் போட்டிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை ப்ளஸ் 2000 ரூபாய் வந்து கோடைகால சிறப்பு தொகையாக தமிழக அரசு போட்டிருக்காங்க. இதுதான் வந்து லேட்டஸ்ட் நியூஸ். இப்போ நீங்கள் இதில் வந்து மேல்முறையீடு பண்ணியும் உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரல, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட். இங்கே வந்து நீங்கள் மேல்முறையீடு பண்ணி இங்கே ஒரு கிரிவன்ஸ் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸுமே வரல, நான் மேல்முறையீடும் பண்ணிட்டேன் ஆனால் எனக்கு எந்த டீட்டெயில்ஸுமே எனக்கு இன்னும் வரல அப்படின்னு பண்ணுறவங்க வந்து இங்கே வந்து கிரிவன்ஸ் ரைஸ் பண்ணலாம். இது வந்து முதல்வரின் முகவரி டைரெக்டாகவே சிஎம் செல்லுக்கு இந்த போகும், இந்த கிரிவன்ஸ் போகும். அது மூலயமா உங்களுக்கு ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இதுக்கு நீங்கள் ஃபைல் கிரிவன்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் கிரிவன்ஸ்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆல்ரெடி இந்த வெப்சைட்டுக்கு நீங்கள் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்து போயிடலாம். இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இங்கே ரைட் சைடில் சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் என்டர் பண்ணி உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான மெம்பர் இங்கே கிரியேட் ஆகிடும், மெம்பர் ஐடி கிரியேட் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் மெம்பர் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப லாகின் வந்துட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓடிபி ஒன்று வரும், அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. பார்த்தீங்கன்னா நான் லாகின் பண்ணி என்னோட ஃபோன் நம்பர் வச்சு ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அந்த பேஜ். இப்போ ஃபைல் கிரிவன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கீங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட அட்ரஸ், மனுதாரர் அட்ரஸ், உங்களோட ரெசிடென்ட் உங்களோட அட்ரஸ் இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களோட ஜெண்டர் என்ன ஜெண்டர்னு சொல்லி என்டர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேண்டிகேப்டா, டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனா, எஸ் ஆர் நோ ஹேண்டிகேப்ட் இல்லைன்னா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்து அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்ளிக்காக, இண்டிவிஜுவலாக இல்லை அசோசியேஷனும் கேட்போம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பப்ளிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களுக்கான டிஸ்கிரிப்ஷன் என்ன டிஸ்கிரிப்ஷன், நீங்கள் எதுக்காக இந்த மனு சிஎம் செல்லுக்கு முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட்டுக்கு இதை அனுப்புறீங்கன்னு சொல்லி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மகளிர் உரிமை
தொகை நான் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் நான் அப்ளை பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு அமௌண்ட் வரல. அதுவும் இல்லாமல் மேல்முறையீடும் நான் பண்ணிட்டேன். கலைஞர் மகளிர் உரிமை தொகை வெப்சைட்டில் போயிட்டு மேல்முறையீடும் பண்ணிட்டேன். அந்த நம்பர் எல்லாம் மென்ஷன் பண்ணிவிடுங்க. மேல்முறையீடும் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கப்புறமா எனக்கு அமௌண்ட் வரல அப்படின்னு சொல்லி ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொடுத்துருங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து இங்கே ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் டிபார்ட்மெண்ட், குறை தொடர்புடைய அரசு துறை, எந்த டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்குன்னு சொல்லி நீங்கள் அதை செலக்ட் பண்ணிவிடுங்க. டிபார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் பப்ளிக் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அதனுடைய துணை வகை என்ன துணை வகைன்னு செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் அதனுடைய வட்டம் என்ன செலக்ட் பண்ணுங்க. என்ன துணை துறைன்னு செலக்ட் பண்ணுங்க. உங்களோட வட்டம், உட்கோட்டம், குறுவட்டம், உங்களோட கிராமம் என்ன, பொறுப்பு அதிகாரி யாரு, பப்ளிக் ரீசன் என்ன, எல்லா டீட்டெயில்ஸாக பண்ணி உங்ககிட்ட ஏதாவது இந்த சப்ஜெக்ட் என்டர் பண்ணிவிடுங்க. என்ன கிரவன்ஸ்னு சொல்லி சப்ஜெக்ட் என்டர் பண்ணி ஏதாவது நீங்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மை கையில் இருந்ததுன்னா அந்த ஃபோட்டோ இங்கே அட்டாச் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான கிரவன்ஸ் இங்கே ரெடி ஆகிடும். கிரவன்ஸ் வந்தோடனே ஒரு நம்பர் ஒன்று வரும். அந்த நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த நம்பர் இருந்தால் தான் நம்ம வந்து திரும்ப ட்ராக் கிரவன்ஸ் அதை போய் நம்ம ட்ராக் பண்ண முடியும். இந்த ட்ராக் கிரவன்ஸ்னு சொல்லி செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ராக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதில் வந்து உங்கள் நம்பரை என்டர் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி ஒரு கிரவன்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கான ரெஸ்பான்ஸும் எனக்கு கிடைச்சிது. அதுதான் இங்கே பார்க்குறீங்க. அதே மாதிரி உங்களுக்கான கிரவன்ஸும் இங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அது மூலயமா உங்களுக்கு வந்து சிஎம் செல்லுலேருந்து டைரெக்டாகவே மேல்முறையீடு பண்ணி செக் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களோட மகளிர் உரிமை தொகை என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் சிஎம் செல்லுக்கு முதல்வரின் முகவரி டிபார்ட்மெண்ட் மூலமா நீங்கள் மனு அளிக்கலாம். அப்படி மனு அளிச்சு உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மகளிர் உரிமை தொகையை எப்படி நம்ம அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு புதுசாக ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீடாக வந்து ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுத்துட்டு வராங்க. இதுதான் அந்த ஃபார்ம், உங்கள் கனவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இதுதான் அந்த ஃபார்ம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான என்னென்ன அரசு நலத்திட்டங்கள் நீங்கள் பெறுறீங்க, இல்லை உங்களுக்கு என்ன நலத்திட்டம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தாங்கள் குடும்பத்தில் ஏதேனும் அரசு திட்டங்கள் பயன்பெறவரா அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஆப்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த ஃபார்மில் ஃபுல்லாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். குடும்ப அட்டை, உங்களோட ரேஷன் அட்டை நேமு, இங்கே மாவட்டம் என்டர் பண்ணிவிடுங்க, குடும்ப தலைவர் பெயர், அப்புறம் உங்களோட வட்டம் என்டர் பண்ணிவிடுங்க, உங்களோட முகவரி, கைபேசி எண், நீங்கள் எஸ்சி எஸ்டி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் விவரம் என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருங்க. இங்கே அடுத்தது பகுதி ஆ அப்படி பார்த்தீங்கன்னா தங்கள் குடும்பத்தில் ஏதேனும் அரசு திட்டத்தில் பயன்பெற்றவராக கேட்டிருக்காங்க. ஆம் இல்லை செலக்ட் பண்ணிடுங்க. ஆம் எனில் அதன் விவரத்தை கீழே குறிப்பிடுங்க. நீங்கள் அரசு திட்டத்தின் மூலமா எதனா பயன்பெற்றீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் என்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அரசு நலத்திட்டங்கள் உங்களுக்கு சரியான முறையில் கிடைத்திருக்கிறதா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வினாயன் 2 குறிப்பிட்ட அரசு நலத்திட்டங்கள் தங்கள் குடும்பத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக கருதால் அந்த திட்டம் என்னென்ன சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் வீட்டு மனை பட்டா வேணும்னா கொடுத்துக்கலாம். அது எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துக்கலாம். அது கொடுத்துட்டு இங்கே சைன்இன் பார்த்தீங்கன்னா இங்கே சப்மிட் பண்ணி இந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கும் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நீங்கள் சப்மிட் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். என்னென்ன கலைஞர் மகளிர் உரிமை தொகை அவங்க திட்டங்கள் என்னென்ன இருக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மூலயமா நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் மூலயமா கூட நீங்கள் மகளிர் உரிமை தொகையை நீங்கள் பெற்றுக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களே.